என்ன ஃபோட்டோ வச்சுட்டுருக்குறேன்னு பார்க்குறீங்களா? நம்ம நால்வர் தாங்க. எங்கள் அம்மா சமீபத்தில் இப்போ ஒரு கோவிலுக்கெலாம் போயிருந்தப்ப அங்கே அவங்களுக்கு இதை கொடுத்தாங்க. என்னென்னா பொதுவாக வந்துட்டு ஏப்ரஹாமிக் ரிலிஜன்ஸில் ரொம்ப சொல்லுவாங்க இல்லையா, நம்மளுடைய தெய்வங்கள்லாம் வந்துட்டு சைத்தான்னு சொல்லிட்டு, நம்மளுடைய கோவில்கள்லாம் சைத்தானின் கூடாரம்ன்றது சொல்லுவாங்க. இது வந்து பிக்டோரியல் டெபிக்ஷன் தான். பட் ஸ்டில் ஒரு ஞானிகள் எப்படி இருந்தாங்க அப்படின்றத வந்துட்டு நமக்கு வரைஞ்சி கொடுத்துருக்குறப்ப அந்த தெய்வீகமான முகங்களை பாருங்கள். திருநாவுக்கரசராகட்டும், திருஞான சம்பந்தராகட்டும், சுந்தரராகட்டும், மாணிக்கவாசகராகட்டும், ஒவ்வொருத்தரும் அந்த ஃபேஸை பாருங்கள் எவ்வளோ ஒரு டிவைனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி டிவைனாக வாழ்ந்த நம்மளுடைய நாயன்மார்கள், நம்மளுடைய ஆழ்வார்கள் ஆகட்டும், நிறைய ஞானி ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள், யோகிகள், இவங்கள்லாம் இப்படி தான் ஒரு தன்மையை கொண்டு இருந்தாங்க. இவங்கள மாதிரி ஆளுங்க நம்ம சொசைட்டிக்கு ஏதாவது வந்துட்டு கெட்டது செய்யணும்னு நினச்சி செஞ்சுருப்பாங்களா, கெட்ட வழியில் நம்ம வழி நடத்தியிருப்பாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த முகங்களை பார்த்து இந்த பதிலை வந்து சொல்லணும். தெய்வீகமான மக்கள் வாழ்ந்த இந்த பூமியில் எப்படிங்க நம்மளை வந்துட்டு நரகத்துக்கு தான் எட்டு சொல்லும். இந்த பாரத தேசத்து கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணாலே அது நரகத்துக்கு தான் போகுன்றத வாய் கூசாமல் சொல்கிறாங்களே. எனக்கு அந்த தேசத்தில் ஏன் நமக்கு அகேன்ஸ்டாக இப்படி எழுதி வச்சாங்கன்றதுக்கு வரலாற்று உண்மை எனக்கு தெரியல. ஆனால் இந்த தெய்வங்களை பார்க்கும்போது இந்த தெய்வங்கள் நம்மளை வந்து கண்டிப்பாக நரகத்துக்கு தான் கூட்டி போவாங்களா அப்படிங்கிறத மனசாட்சியோடு கொஞ்சம் பேசணும். ஃபோட்டோவை கையில் எடுத்துகிட்டு காட்டுறதே எனக்கு கொஞ்சம் இவங்களுக்கு நம்மளை ஏதாவது ஒரு இது பண்ணுற மாதிரி இருக்குதோன்ட்டு தோணுது. ஏன்னா நம்ம ரொம்ப பக்தியாக தான் நம்ம இவங்களெல்லாம் பார்ப்போம், இது பண்ணுவோம். இந்த முருகனோட முகத்தை பாருங்கள், அம்மனோட முகத்தை பாருங்கள். இதில் தெய்வீகம் அப்படி வழியுது. எப்படிங்க நம்ம தெய்வத்தை பார்த்துட்டு சைத்தான்னு சொல்கிறாங்க? எனக்கு அதுதாங்க புரிய மாட்டேங்குது. எதை வச்சு இவங்க வந்துட்டு அந்த தேசத்தில் வந்துட்டு நம்மளுடைய தெய்வங்களை வந்துட்டு சைத்தான்னு சொன்னாங்க அப்படிங்கிற எனக்கு வரலாற்று உண்மை எனக்கு தெரிய மாட்டேங்குது. உங்களில் யாருன்னா தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.